மார்ச் 8 உலக மகளிர் தினம். பெண்ணா இருக்கிறது அப்படிங்கறதே சாதனை தான். பார்வை இன்னும் மாறவே இல்லையே. கொச்சைப்படுத்தும் விதமாக 4 பேர் கமெண்ட் போடுவாங்க. பொட்டலம் கட்டி சாக்கடையில எரிஞ்சிருக்கிறாங்க. ஆஹா, தமிழ்நாட்டுல இல்லப்பா, எல்லாம் வடக்குலப்பா. ஆப்கானிஸ்தான்ல கூட பாதுகாப்பா தாலிபானோட கூட செல்ஃபி எடுத்துட்டு வந்துருச்சுங்க. இந்த குஷ்பு உறுப்பினரா இருக்காங்களே, நேஷனல் கமிஷன் ஃபார் விமன், நடுராத்திரி எல்லாம் வேணாங்க, பட்ட பகல்ல யோக்கியமா ஒழுக்கமா, மிகப்பெரிய அவமானம். குடிச்சிட்டு வந்து அடிக்கிறது போற போக்குல இப்ப சோசியல் மீடியால பாருங்க. நீ பெரிய யோக்கியமா? என் வீட்டு பொண்கள் மட்டும்தான் வசதி. அடுத்த தலைமுறைக்கு செய்ய வேண்டிய கடமை. வணக்கம். மார்ச் 8 உலக மகளிர் தினம். உலகமெங்கும் உள்ள நாடுகள்ல இன்னைக்கு மகளிரை சிறப்பாக கொண்டாடுகிறார்கள். எல்லா நாளும் கொண்டாடினாலும் இன்னைக்கு உலக மகளிர் தினம் அப்படிங்கிறது மகளிருக்கான ஒரு தினமாக உலகமெங்கும் கொண்டாடப்படுகிறது. இந்தியாவிலும் சாதனை பெண்களுக்கும் அனைத்து மகளிருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் என்னுடைய வணக்கங்களையும் தெரிவிச்சுக்கிறேன். இந்தியாவில் ஒரு பெண்ணா இருக்கிறது அப்படிங்கிறதே சாதனை தான். சாதனை பெண்ணாலாம் இருக்க தேவையில்லை, ஒரு பெண்ணா இருப்பதே சாதனை தான். பாருங்களேன், இங்க இத்தனை வருடங்கள்ல நாம அவ்வளவு சொல்றோம், பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம் அப்படின்னு பாரதி பாடியே எத்தனையோ தசாப்தங்கள் ஆயிடுச்சு. ஆனா இன்னும் பெண்களுடைய நிலை அப்படி ஒன்றும் மாறிடல. இன்னைக்கும் ஆணுக்கு பெண் சரிநிகர் சமானம்னு எத்தனையோ இடங்கள்ல எத்தனையோ துறைகள்ல பெண்கள் சாதித்து கொண்டிருந்தாலும் இன்னும் பெண்களை பற்றிய அடிப்படை பார்வை இன்னும் மாறவே இல்லையே. இதோ நான் இன்னைக்கு இப்படி ஒரு செய்தியை நான் உங்களுக்கு வீடியோ மூலமாக தெரிவிக்கிறேன், காணொலி மூலமாக தெரிவிக்கிறேன்னா உடனே அதுக்கு கீழே என்னுடைய பெண்மையை கேள்வி கேட்கும் விதமாக, கொச்சைப்படுத்தும் விதமாக 4 பேர் கமெண்ட் போடுவாங்க. ஆண்களுக்கு இன்னும் பெண்களை எப்படி தாயா சகோதரியா பார்க்கணும் அப்படிங்கிறது இந்திய ஆண்களுக்கு இன்னுமே தெரிய வரல. இதோ 2 நாள் முன்னாடி புதுச்சேரியில ஒரு 9 வயது குழந்தை, அந்த குழந்தைய சின்ன பின்னப்படுத்தி பொட்டலம் கட்டி சாக்கடையில எரிஞ்சு நினைச்சு பார்க்க கூட முடியாத அளவுக்கு ஒவ்வொரு நாளும் இந்தியாவில் ஒரு புள்ளி விவரம் சொல்லுது, ஒவ்வொரு 15 நிமிடத்துக்கு ஒரு பாலியல் குற்றம் நடக்குதான், ஒரு கற்பழிப்புங்க நடக்குது. இதுல எல்லாமே ஆஹா தமிழ்நாட்டுல இல்லப்பா, எல்லாம் வடக்குலப்பா அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருந்ததெல்லாம் போய் இதோ புதுச்சேரியில நாம என்ன பேச முடியும்? அதுக்கப்புறம் ஒரு பெண், அவங்க பிரேசிலிய நாட்டை சேர்ந்தவர், அவங்களுடைய கணவர் இஸ்பானியர். இவங்க 2 பேரும் உலகம் முழுக்க பைக்ல போயிருக்காங்க. அவங்க இந்தியாவை ஆசைப்பட்டு இந்திய நாட்டின் பெருமைகளையும் புகழையும் அதோடைய கலாச்சாரத்தையும் பாரம்பரியத்தையும் பற்றி ரொம்ப பெருமையா ஆசையா நம்ம ஊருக்கு வந்தா, ஜார்க்கண்ட்ல அந்த அம்மா ஈரானு, ஈராக்கு, ஆப்கானிஸ்தான்ல கூட ரொம்ப பாதுகாப்பா தாலிபானோட கூட செல்ஃபி எடுத்துட்டு வந்துருச்சுங்க. அந்த பெர்னாண்டா ஃபாரெவர், அவங்க பேரு பெர்னாண்டா. அந்த பெண் இந்தியாவுக்கு கணவரோடு இருக்கும் பொழுது கூட்டு பாலியல் பலாத்காரத்துக்கு உள்ளாகி இருக்கிறாங்க. 7 பேர் 7 மிருகங்கள் ஜார்க்கண்ட்ல அந்த பெண்ணை கற்பழிச்சிருக்காங்க. அவங்க உடம்பு முழுக்க காயத்தோடையும் மனது முழுக்க வலியோடையும் வெளியே அதை அவங்க இன்ஸ்டால போஸ்ட் போட்டா அதுக்கு நாம ஒரு நாடா வெட்கி தலை குனியணும், அவங்களோட கூட நிக்கணும், ஆதரவுக்கு நிக்கணும், அவங்களுக்கு நியாயம் கிடைக்க போராடணும். அதெல்லாம் செய்யல. இந்த குஷ்பு உறுப்பினரா இருக்காங்களே, நேஷனல் கமிஷன் ஃபார் விமன், தேசிய மகளிர் ஆணையம், அதோடைய சேர்பர்சன் ரேகா சர்மா, அவங்க இதையெல்லாம் நீங்க அவங்களுக்கு ஆதரவா 4 பேர் பேசி அவங்கள திட்ட போயிட்டாங்க. அந்த பெண்ணுக்காக போராடல, அதுக்கு பதிலா இதுக்கு அந்த பெண்ணுக்காக போராடியவர்களை
இவங்க வந்து கொச்சைப்படுத்தி இழிவுபடுத்தி அவங்கள வந்து கேள்வி கேட்டு விமர்சிச்சு இப்படி பண்றாங்க. இப்படி இருந்தா எப்படிங்க? என்னைக்குங்க எண்டு தணியும் இந்த சுதந்திர தாகம், என்று மடியும் இந்த அடிமைகள் மோகம்னு அன்னைக்கு பாடினான் ஒருத்தன். இன்னைக்கு நாம பெண்களுக்கு நாம அதை சொல்ல வேண்டியிருக்கு. என்று தணியும் இந்த சுதந்திர தாகம், என்றுதான் இந்தியாவில் பெண்கள் முழுமையான சுதந்திரத்தை அனுபவிப்பாங்க. காந்தி சொல்லியிருக்காரு, உண்மையான சுதந்திரம் என்னவென்றால் நடு ராத்திரியில் நகைகள் அத்தனையும் அணிந்து கொண்டு ஒரு பெண் தனியாக நடக்க முடியுமே, ஆனால் அன்றுதான் நமக்கு உண்மையான சுதந்திரம் அப்படின்னு சொன்னாரு. நடுராத்திரியெல்லாம் வேணாங்க, பட்ட பகல்ல ஒரு பெண் இங்க நடக்கட்டுமே. பெண்கள் தினத்தன்னைக்கு மட்டும் எல்லாரும் வந்து கலர் ட்ரெஸ்ஸில் வந்து பெண்களுக்கு வந்து தனியாக சாக்லேட் கொடுத்து ஆஃபீஸில் பிங்க் கலர் தோரணம் கட்டுறது கிடையாது. ஆண்களே, உங்களை பார்த்து சொல்கிறேன், நீங்கள் ஒவ்வொரு நாளையும் பெண்கள் தினமாக அனுசரிங்க. பெண்கள்னு சொன்னால் அது உங்களுடைய தாய் சகோதரியாக நினைக்கிறீங்க. பிற பெண்களை பார்த்தா உங்கள் தாயா சகோதரியாக நினைங்களேன். இதை வந்து ஒவ்வொரு சாதனை பெண்ணுக்கும் பின்னாடி இருக்கிற வலியோடைய பிரதிநிதியாக நான் சொல்கிறேன். வெளியே வந்து பேசிட்டா, பப்ளிக் லைஃப்ல ஒரு பெண் வந்து பேசிட்டா, உடனே அந்த பெண் யோக்கியமா, அவங்களுடைய ஒழுக்கமா, அவங்க வந்து எத்தனை பேரை வந்து சரி கட்டி மேலே வந்தாங்க. ஒரு ஆணுடைய துணையோ அல்லது ஆதரவோ இல்லாமல் ஒரு பெண் தன்னுடைய திறமையையும் தன்னுடைய உழைப்பையும் நம்பி வெற்றி அடைய முடியும் அப்படிங்கிறதே பல ஆண்களுக்கு இன்னும் ஒத்துக்கொள்ள ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயமா இருக்கிறது தான் இந்த நாட்டுடைய மிகப்பெரிய அவமானம். சரி, இப்படியெல்லாம் பெருசு பெருசா பேசுறோமே, இதுக்கு என்ன வழி அப்படின்னு யோசிச்சா, ஆண்கள் பெண்களை மதிக்கணும் இல்லையா? அதுக்கான முதல் படி ஆண்கள் கிட்டேருந்து ஆரம்பிக்கல, பெண்கள் கிட்டேருந்து தான் ஆரம்பிக்குது. ஒவ்வொரு தாய்மாரும் தன்னுடைய பெண்களை வந்து இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், ஒழுக்கமாக இருக்கணும், அடக்கமாக இருக்கணும், அச்சம் மடம் பயிர்ப்பு நாணம் இதெல்லாம் இருக்கணும், இப்படியெல்லாம் சொல்லி வளர்க்குறாங்க. நாளைக்கு நீ வெளியே போனால் இப்படி சாதிக்கணும், அப்படி சாதிக்கணும், அப்படி கல்யாணம் பண்ணணும், இப்படியெல்லாம் சொல்லி வளர்க்குறாங்கல்ல. பெண் பிள்ளைய வளர்க்குற அதே தாய்மார்கள் தன்னுடைய ஆண் பிள்ளைகளை, தங்கம் தம்பி, நீ ஒரு பெண்ணை பார்க்கும் பொழுது அங்கே உன்னுடைய தாயை நினச்சிக்கோ, உன்னுடைய சகோதரியை நினச்சிக்கோ. ஒரு ஆணாக நீ பெண்களுக்கு எப்பவும் ஆதரவாக இருக்கணும். ஒரு பெண் ஏதாவது ஒரு இன்னல்ல இருக்கிறத பார்த்தா அவங்களுக்கு உடனடியாக உதவி செய்யணும். பெண்கள் வர்றதை பார்த்தா அவங்களுக்கு நீ இடம் விட்டு எழுந்து நிற்கணும். இப்படி சின்ன சின்ன விஷயங்களை ஒவ்வொரு நாளும் கற்றுக் கொடுத்தாங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய முதல் படியாக இருக்கும். ஏன்னா இன்னைக்கு உண்மையாக யதார்த்தமாக நடக்கிற விஷயம் என்னென்னா, எல்லார் வீட்டில் பலருடைய வீட்டுகளில் வந்து பெண்களை மனைவிய கணவன் வந்து சரியாக ட்ரீட் பண்ணுறது கிடையாது. குடிச்சிட்டு வந்து அடிக்கிறது, இல்லைன்னா எடுத்தெறிஞ்சு பேசுறது, இப்படி பல வீடுகளில் நடக்குது. அதை பார்க்குற பிள்ளைங்கள், ஓ இப்படி தான் இருக்கும் போல இருக்கு, இதுதான் வாழ்க்கை போல இருக்கு அப்படின்னு நினச்சிக்குவாங்க. இல்லை, அது சரியான விஷயம் கிடையாது. அது ஒரு மிகப்பெரிய தவறுன்னே பல பேருக்கு தெரியறதில்ல. பெண்களை வந்து அவமானப்படுத்துகிறோம். இப்போ போகிற போக்கில், இப்போ சோஷியல் மீடியாவில் பாருங்கள், போகிற போக்கில் தன்னுடைய முகம் தெரியாதுங்கிற ஒரு தைரியத்தில், அசட்டு தைரியத்தில் ஆண்கள் வந்து பெண்களை அசிங்கப்படுத்திட்டு போயிட்டே இருப்பாங்க. நீ பெரிய யோக்கியமா, நீ ஒரு யாருன்னு தெரியாதா, அப்புறம் இந்த கெட்ட வார்த்தைகள் எல்லாம் போட்டு போயிட்டே இருப்பாங்க. உங்கள் முகம் தெரிஞ்சால் நீங்கள் அதை செய்ய மாட்டீங்க. முகம் தெரியாத போது நீங்கள் செய்கிறீங்கன்னா அப்போ உங்களை நீங்களே வந்து ஒரு உட்பரிசோதனை பண்ணிக்க வேண்டிய நேரம் இல்லையா அது? உடனே நான் நிறைய தரம் வந்து பதில் கூட அடிச்சிருக்கேன். அப்படியா, உங்கள் தாயாரை சொல்கிறியா, உங்கள் அக்கா தங்கச்சியை சொல்கிறியா அப்படின்னு கேட்டிருக்கிறேன். அது கூட நான் உங்களை திட்டுனா நீங்கள் என்ன தான் திருப்பி திட்டணும். எங்கள் வீட்டு பெண்களையெல்லாம் திட்டுறது என்ன பழக்கம் அப்படின்னு எனக்கு ரூல்லாம் கற்றுக் கொடுப்பாங்க. ரூலில் முதல் ரூலே உங்கள் வீட்டு பெண்களை போல ஊரார் பெண்களையும் மதியுங்கள் அப்படிங்கிறது தான். என் வீட்டு பெண்கள் மட்டும்தான் வசதி, மற்றவங்க எல்லாரும் பெண்களே கிடையாது. அவங்க எல்லாரையும் எப்படி வேணால் நம்ம யோசிக்கலாம், அவங்கள நம்ம மனசளவில் எப்படி வேணால் அவங்கள வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம். மற்ற ஊராம் பெண்கள் எல்லாரும் எனக்கு வந்து ஒரு பொருள், ஆனால் என்னுடைய வீட்டு பெண்கள் மட்டும் அதுக்கு விதிவிலக்கு அப்படிங்கிற மனநிலை மாறாத வரைக்கும் பெண்கள் தினமெல்லாம் கொண்டாடுறதுல பெரிய அர்த்தமெல்லாம் இல்லை. அப்படி மாறணும்னா அதுக்கு பெற்றோருடைய வளர்ப்பு மிக மிக முக்கியம். நீங்கள் எப்படி இருக்கிறீங்களோ பரவாயில்ல, ஆனால் உங்கள் வீட்டில் நீங்கள் ஒரு பெண் பிள்ளையை பெற்றவராக இருந்தால், அது நீங்கள் தந்தையாக இருந்தாலும் சரி, தாயாக இருந்தாலும் சரி,
பெண்ணை பெற்றவர்கள் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்களுக்கு பெண்களை சுற்றி எப்படி இருக்க வேண்டும் அப்படிங்கிறத கற்றுக் கொடுங்க. இது நம்ம அடுத்த தலைமுறைக்கு செய்ய வேண்டிய கடமை, நம்முடைய நாட்டுக்கு நாம் செய்ய வேண்டிய சேவை. பெண்களை மதிக்காத நாடு உருப்படாது.